டைட்டானிக் கப்பல்ல தன்னுடைய 6 வயது குழந்தையோடு கூட ஒரு இடத்துல ஊழியம் செய்யும்படியாக ஜான் ஹேப்பர் பயணப்பட்டு கொண்டு இருக்கிறார். இரவில் அவருடைய ஜெப நேரம். அவர் ஜெபித்துக் கொண்டு இருக்கிற நேரத்துல பெரிய ஜனங்களுடைய சத்தம் கேட்கிறது. என்னவென்று ஓடி வந்து பார்க்கிற நேரத்துல கப்பல் முழுகிற ஒரு சூழ்நிலை. அப்போது தன்னுடைய குழந்தையை ஒரு துணியில சுற்றி லைஃப் போட்ல கேட்கிற ஜனங்களிடத்துல குழந்தை கொடுத்துட்டார். இவரிடத்துல ஒரு லைஃப் ஜாக்கெட் கிடைச்சு விட்டது. இப்ப இவர் சேஃப்டியாக லைஃப் போட்ல போகிற ஒரு சூழ்நிலை. அந்த நேரத்துல ஒருவருக்கு லைஃப் ஜாக்கெட் கிடைக்காம அவர் கத்தி கொண்டு இருக்கிறார், எங்களை காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று. அப்பொழுது ஜான் ஹேப்பர் கேட்டாராம், நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்களா என்று. அந்த மனுஷன் சொன்னானா, இல்லை, நான் ரட்சிக்கப்படவில்லை என்று. அப்பொழுது ஜான் ஹேப்பர் தன்னுடைய லைஃப் ஜாக்கெட்டை அந்த சகோதரனிடத்துல கொடுத்துட்டு அந்த டைட்டானிக் கப்பல்ல ஜனங்கள் சாகிற ஒரு சூழ்நிலை வரும்போது இவரை மறித்து போனாராம். இந்த டைட்டானிக் கப்பல்ல மீண்டவர்கள், உயிர் தப்பினவர்களை ஒன்றாக கூட்டி ஒரு மீட்டிங் நடத்தும் போது அந்த லைஃப் ஜாக்கெட் பெற்று உயிரை தப்பித்த மனுஷன் இப்படியாக சாட்சி சொன்னாராம். ஜான் ஹேப்பர் கடைசியாக எனக்கு சுவிசேஷத்தை சொல்லி அவர் இறந்து போனார் என்று. தன் மகளை கூட பார்க்கல, ஒரு ஆத்மாவை காப்பாற்ற முடியாத தன் ஜீவனை ஒப்புவித்தார் ஜான் ஹேப்பர். வாழ்க்கையில உயிரையும் இழந்தார்கள். இயேசுக்காக ஆத்மாக்களை இழக்கக்கூடாது என்று தன் ஜீவனை பணயமாக விட்டார். மே காட் பிளஸ் யூ.